Dear Gautam Media Chelakutis, 8th தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாம் நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம் விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட் பா. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு புதுசாக கிடைச்சிருக்க கொஸ்டின் புரியுது. கண்டிப்பாக இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி இருக்கும் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம். 1 மார்க் பாருங்கள். 10 ஒன்வேர்டு. இயற்கை போற்றுதல் தமிழர் டேஸ் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது. ஸோ 1 மார்க்கில் லைனாக சொல்கிறேன். அப்படியே ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் போட்டுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் கூட ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ மனிதர்கள் தாம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஸோ ஆண் பொருணை என்று அழைக்கப்படுவர் 6 டேஸு ஆசை டேஸ் வகைப்படும். இன்றைய கல்வி நுழைவதற்கு டேஸ் கருவியாக கொல்லப்பட வருகிறது. குணங்கள் குட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் என்ன? கற்றவர்கள் அழக தருவது டேஸ். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஸோ இதான் உங்களுக்கு 10 சூசிட்டு இது உங்களுக்கு படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் கொஞ்சமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? சிம்பிள் தான். புக் பேக் ஃபஸ்ட்டு கரைச்சி முடிச்சுட்டு போயிருங்க. அதுமாதிரி மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கீழே இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு மேக்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சோஷியல். ஏன்னா டைம் நிறையா இருக்குது எல்லா எக்ஸாமுக்கும். அடுத்து மேக்ஸ் வீடியோ வேணும்னா மேக்ஸ் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இல்லை தமிழே எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழே அப்லோட் கமெண்ட் சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுறேன். அப்படியே வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. கோடிட்டு எடுத்துங்க இடங்களையும் நிரப்புங்க பாருங்கள். 11, 12, 13, 14, 15 பாருங்கள். அப்படியே ஆன்சர் கூட அப்படியே பாஸ் பண்ணி கூட வீடியோ அப்படியே மெதுவாக கூட நான் ஸ்லோ பண்ணி கூட போகிறேன். அப்படியே நீங்கள் ஆன்சர் கூட கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஓகேவா? தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் சேனலில் எனக்கு ஃபுல் பிடிஎஃபாக ஆன்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அதில் கூட உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ 1 மார்க் பார்த்தீங்களா? 11, 12, 13, 14, 15. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். விழித்தொடர், இயற்கை அன்பு, மையல், ஆசிரியர்ப்பா. ஸோ பார்த்துட்டிங்களா? சூஸ் இட் 4 மார்க்கு. அடுத்து அடிப்பெறாமல் எழுதுக. இதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா 6th 7th ஒரு பேட்டர்னு, 8th மட்டும் தனி பேட்டர்ன் நடுவில் இருப்பீங்க. எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல். 9th 10th ஒரே பேட்டர்ன், 10th பேட்டர்ன் தான். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா 9th. அதனால் 9th மேலே 9thலேருந்தே பப்ளிக் எக்ஸாம் போர்ஷன் மாதிரி 10th என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க அதே பேட்டர்ன் தான் 9th ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள். அடிப்பெறாமல் எழுதுக. வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை அடிப்பெறாமல் எழுதுக. ஓகேங்களா? அது ஒன்று எழுதணும். அது இல்லைன்னா ஒன்றே குலம் என தொடங்கும் திருமூலர் பாடலை அடிப்பெறாமல் எழுதும். இது 2ல் தான் 1 எழுதணும். திருக்குறள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். ஓகேங்களா? சொல்லுக என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. சொல்லுதெல்லாம் சொல்லுகவா? ஏன்னா சொல்லுதல் வேணா இருக்குது. சொல்லுதல் யாருக்கும் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இந்த மாதிரி இருக்குது. அதனால் சொல்லுக. நான் சொன்னது கரெக்டாக இல்லை சொல்லுகன்னு தனியாக திருக்குறள் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க கீழே. எனக்கு தெரில. ஏன்னா அடுத்து பகுதி 3 பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. இந்த எத்தனை கேட்டிருக்காங்க? 3, 6, 7, 8. இந்த 8ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 2 வந்து நீங்கள் 3 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் எங்கும் புகழ் கொண்டு வாழ்கிறது. நல்வாழ்வுக்கு நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை? நண்பர்களின் இயல்பை அழித்து காட்டும் அளவுகோல் எது? நண்பனிங்க தண்ணீர் இதுங்க. நண்பர்களின். ஓகே. கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? யாருக்கு அழகு செய்த அணி யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்களை தேவையில்லை. திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது? எம்ஜிஆரின் சமூக நல திட்டங்களின் 4 எழுதுக. நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து எவையும் 4 வினாக்களுக்கு மட்டும் இடையளி. இது வந்து உங்களுக்கு 2 மார்க். இதுவும் 2 மார்க் தான் உங்களுக்கு. ஓகேவா? இந்த 2 மார்க்லையும் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க? 3, 4, 5 கேட்டிருக்காங்க. 6 கேட்டிருக்காங்க. 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. ஓகேங்களா? மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இரட்டர மொழியில் என் அணி எவ்வாறு பொருள் தருக? 2 தொடர்களை ஒரே தொடராக்கவும். முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான். சரி, இது வந்து ஒரே தொடராக மாற்றணும். ஓகே, இலக்கணம் 2 மார்க்ஸ் இதெல்லாம். அடுத்து கோடி தேர்ந்தெடுப்புக்கு அப்புறம் 35. அடுத்து 7th நம்பர் இருப்பாருங்க.
7th ரோமன் பார்த்திங்கன்னா தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளை கணிப்பமாக நூல் கூறுவன யாவை? ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? அப்புறம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை? ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குப்பா. 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை? எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. ஸோ இந்த 6ல் இந்த 5ல் நீங்கள் 5 6 இந்த 6ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். ஓகேவா? 6க்கு 3 அப்படியே நீங்கள் விட்டுறலாம். ஓகேவா? நீங்கள் 3 மட்டும் எழுதுனா போதும். சிம்பிள் தான். அடுத்து 8th ரோமன் பாருங்கள், 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான், படித்து பார்த்து எழுதுங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 42 43 44 எல்லாத்தையுமே உங்களுக்கு எதாவது சாய்ஸ் இருக்குது. 42ல் பாருங்கள், இந்தியா தாய் எவ்வாறு காட்சி அளிக்கின்றாள் ஒன்று அது எழுதணும். இல்லைன்னா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களை நல்லாத்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக அப்படி கேட்டிருக்காங்க. 2ல் ஏதோ 1 எழுதணும். 43 பாருங்கள், விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. ஸோ விளையாட்டு வெற்றி பெற்ற உன் நண்பர் எப்படி எழுதணும்னா, ஸோ அன்புள்ள நண்பனுக்கு அருண் எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதலாம் நீங்கள். ஓகேங்களா? நீ வெற்றி பெற்றதை நான் பாராட்டுகிறேன், பெருமைப்படுகிறேன், அந்த மாதிரி நிறைய எழுதலாம். சும்மா 1 எழுதலாம். எழுதுனா போதும் 5 மார்க்கு. அல்லது புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. புத்தகம் வாங்கி அனுப்புங்க அப்படிலாம் சொல்லி யாருக்கும் நம்ம அனுப்ப மாட்டோம், எழுத மாட்டோம். ஏன்னா புக்கை நம்ம எடுத்து படிக்கிறதே பெருசு. இதில் வேறு புக்கை வாங்கி அனுப்புங்க வேறு சொல்லவுமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். அடுத்து பின்வரும் மரபுத்தொடர்களை பொருளோடு பொறுத்துக்க. ஸோ மரபுத்தொடர்களே பொருளோடு பொறுத்துக்கிறாங்க. மேட்ச் இட் மாதிரி தான், சேம் மேட்ச் இட் கான்செப்ட் தான். கரெக்டாக அந்த ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணி எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க்கு. ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்கவும். வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளர்த்த அமைத்து எழுதுக. அப்புறம் உலகம் தாய்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும். சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குங்க. படிக்கும்போது தெரியுது அதெல்லாம் ஒழுங்காக வேர்டிங்ஸாக வரல. ஓகேங்களா? கரெக்டாக சென்டென்ஸாக வரல, அது கரெக்டாக சென்டென்ஸாக ஆக்கி எழுதணும். கரெக்டாக அதுக்கு தான் 5 மார்க்கு. அடுத்து 46 பாருங்கள், கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை தரவும். எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது? ஏப்ரல் 13 to ஏப்ரல் 23 முடிய பகல் 2 மணி இரவு 9 மணி. எந்த மாபெரும் புத்தக காட்சி? ஸோ சென்னை புத்தகம் சங்கம். ஸோ உங்களுக்கு ஆன்சர்னா இதிலே இருக்கும். எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது? எந்த நாளை முன்னிட்டு நடக்கிறது? அது அங்கேயே தலைப்பு போட்டிருப்பாங்க. இதில் கரெக்டாக கிளியராக தெரில, பட் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? கடைசியாக பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஓகேங்களா? ஸோ 47 48 49 இந்த கடைசியாக உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த 3ல் ஏதோ ஒவ்வொன்று எழுதுனா போதும். ஓகே, எதிராக சாய்ஸ் தான். கொங்கு நாட்டின் உள்நாடு வெளிநாடு வணிகம் குறித்து எழுதுக. எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. ஸோ இதெல்லாம் ஓனாக தான் எழுதலாம். நீங்கள் எழுதுறது தான் ஈஸியாக எழுதிருங்க. கட்டுரை பாருங்கள். கட்டுரை என்ன கேட்டிருக்காங்க? ஒன்றை கற்றுக்கொள் தலைப்பில் ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக. ஒன்றை கற்றுக்கொள் ஒன்று அது எழுதணும். இல்லைன்னா கைத்தொழில் வகைகள் பயன்பாடு பாதுகாத்தல் அது எழுதலாம். சிம்பிள் தான், ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்சிப்பா, வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணும், என்ன மாதிரிலாம் வேணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே மைடியா சில குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ பகுதியில் மீண்டும் வந்து சந்திக்கலாம். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.